ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 6 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்ல இடம். தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் தொழிலை பற்றி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி குரு பகவான் எங்கே இருக்கார்? 9ல் குரு இருந்து ராசி 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ல் ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கார். இதில் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. 11ஆம் இடத்து அதிபதி சூரியன் 11ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு 6ல் சனி இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். முதல்ல உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருப்பது சூப்பர். அதாவது ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் ஜாப் அண்டு ப்ரொஃபஷன், அதை பற்றி தான் திங்க் பண்ணுவீங்க. அதில் இன்வால்மெண்ட்டாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள், சக்ஸஸ் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லணும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசியை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னாலே கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்கிறது? 3ஆம் இடத்து அதிபதி குருவே பார்க்குறார். அப்போ இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் நீங்கள் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளால் ஒரு ஆதரவு கண்டிப்பாக உண்டு. அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலம். இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றும் அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான நேரம், சாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். இதில் 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 12ஆம் இடம் கன்னியில் அமர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சனி பார்வை பெறுகிறார். அப்போ 7ஆம் இடத்து அதிபதி சனி பார்வை பெறுவது, 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது சரியில்லாத ஒரு சூழல். கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவர் ஸ்தானம் தான் 7ஆம் இடம். அப்போ கணவருக்கோ மனைவிக்கோ உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும், செலவுகள் ஏற்படும். அது மட்டுமல்ல, ஒரு சிலர் உங்களுடைய பிள்ளைகளோ உறவினர்களோ வெளிநாட்டில் இருக்கும் பட்சத்தில் அவங்கள பார்க்கறதுக்கு உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி வெளிநாடு போகலாம். இல்லை ஆன்மீக பயணமாக கூட சென்று வரலாம், இன்ப சுற்றுலா இதில் கூட போயிட்டு வரலாம். எது எப்படி இருந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பார்வையில் இருக்குது. அவங்க போகிற இடத்துல அவங்களுக்கு மனசு ஒரு டென்ஷன் இருக்கும். அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுமே அப்படின்னு ஒரு டென்ஷன் இருக்கும். ஏன்னா சனி பார்வையில் இருந்தாலே அதிலிருந்து மீண்டு வர முடியாது. இப்போ வெளிநாடு போகிறீங்க, கிளம்பிட்டீங்க, ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷமே இருக்காது.
போகிற இடம்லாம் டென்ஷனாக இருக்கும், பரபரப்பாக இருக்கும். என்ன ஏன் இந்த டூர் வந்தோம், ஏன் அங்கே வந்தோம் அப்படிங்கிற ஒரு நிலை கூட ஏற்படும். முதல்ல தேக ஆரோக்கியத்தில் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். செலவினங்கள் போகிற இடத்துலையே செலவு ஏற்படும். இப்போ சரியாக இருக்குது உடம்புன்னு நினச்சி போவீங்க, அங்கே போய் பட்டுவீங்க. 2ஆம் இடத்த அதிபதி 12இல் இருக்கிறார். வரக்கூடிய குடும்பத்தில் வரக்கூடிய வருமானங்கள் செலவினங்களாக மாறும். அதுதான் அங்கே இருக்கிற நிலை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நீங்கள் இருக்கணும். குரு வந்து 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறார். தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குறார். தைரியமாக வீரியமாக செயல்படக்கூடிய தருணமாக இருந்தாலும் நீங்கள் சாதிப்பீர்கள். உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு இப்போ ப்ராப்ளங்கள் வரும். மனதளவிலோ உடல் அளவிலோ பிரச்சனைகள் வரும். மற்றபடி இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப் போகிறது. அதே நேரத்தில் செவ்வாயை சனி பார்ப்பதால் இந்த மிஷின் ஆப்ரேட்டர், வண்டி வாகனங்களை இயக்கக்கூடியவர்கள், டிரைவர்ஸ், அது எல்லா வண்டியும் 2 வீலர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும், ட்ரெயின், ஃப்ளைட் ஆல்சோ, இவங்கெல்லாம் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஏதாவது அடிபடவோ இல்லை ஸ்க்ராச்சஸ் இது போல் ஏதாவது கீழே விழுந்து தவறி விழவோ ஏதோ வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் மெஷின் ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனங்களை போகிறவங்களுக்கும் ஜர்க்காகும்ல, எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் 10இல் அமர்ந்து 4ஆம் வீட்டை பார்க்கிறார். வருமானம் நல்லா வருமா? சூப்பராக வரும். அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, வீட்டை வந்து அலங்காரம் செய்வீர்கள், அலங்கரிப்பீர்கள், அழகுபடுத்துவீர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவீங்க, மாடுலர் கிச்சன், இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. அது மட்டும் இல்லை, வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கலாம். புதுசே 4 வீலர் கூட வாங்கக்கூடிய நிலை. பிள்ளைகளை உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். 5இல் ராகு இருந்த போதிலும் ஒரு பார்வையில் இருப்பது குறை ஒன்றும் இல்லை. சூப்பர். நிச்சயமாக வந்து பிள்ளைகளால் இடர்பாடு, பூர்வீகத்தில் பிரச்சனை, இதெல்லாம் வரணும். அப்படி வந்தாலும் குரு பார்வை இருப்பதால் எதுவுமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இம்மி அளவு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இல்லை. குரு விடமாட்டார். இந்த மருத்துவத்தின் உதவியோடு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ரிப்போர்ட்டோ ரிசல்ட்டோ கண்டிப்பாக கிடைக்குங்க. மனசுக்கு ஒரு தெம்பு இருக்கும், தைரியம் இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, சீட்டாட்டோ, ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்கள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல் குட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப், இவ்வளோ இருக்குது. ராகுனாலே பிரம்மாண்டம் தான். நீங்கள் மிஷினரிஸ்லாம் எக்கச்சக்க மிஷினரிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பயன்படுத்துபவர்கள், அது தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம். மற்றபடி 6இல் ராகு இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். எதிரிகள் சில நேரத்தில் உங்களை தாக்க வருவார்கள். எதிரிகளால் பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பதற்கான அமைப்பு இருக்கு. மற்றபடி 8ஆம் வீட்டை சனி பார்ப்பது என்பது எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ கிடைக்குமா அப்படின்னா, 8ஆம் இடம் அசிங்கமும் அவமானத்தை தரக்கூடிய இடம். அந்த இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் என்று சொன்னால், நீங்கள் வந்து சரியாக இஎம்ஐ கட்டணும், வாங்கின காசு சரியாக ரீபே பண்ணணும். இதெல்லாம் வந்து சில நேரம் மறந்துச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அதனால் ரொம்ப அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருங்க. மற்றபடி உங்களுடைய பொருட்கள் களவாடப்படவோ அல்லது தொலைந்து போகவோ வாய்ப்புகள் இருக்கிறது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். எது எப்படி இருந்த போதிலும் 9இல் இருக்கும் குரு பகவான் உங்களை வாழ்வாங்கு வாழ வைக்கக்கூடிய எண்ணத்தில், தருணத்தில் இருக்கிறார். பாக்கியமான சூழலில் பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறார்.
அப்போது எதுவுமே நடக்காதுங்க. உங்கள் தசா புத்தி சரியில்லைன்னா பிரச்சனைகள் வரும். மற்றபடி தசா புத்தி, பிறப்பு தசா புத்தி இப்போது நடந்துட்டு இருக்கிற தசா புத்தி சரியில்லைன்னா தான் கொஞ்சம் போட்டு தாக்கும். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். படிக்கிற பிள்ளைங்க உயர்கல்விக்காக போகலாம். இல்லை கம்பெனிஸ்லேயே உங்களை அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே அனுப்புகிறாங்கன்னா அவங்க போகலாம். கம்பெனி டு கம்பெனி, அதே கம்பெனிலேருந்து. அல்லது சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செல்லலாம். ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலாவோ கண்டிப்பாக போயிட்டு வரக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். கோயில் விவகாரங்களில் நல்ல ஒரு டொனேஷன் கொடுப்பீங்க. மற்றபடி தான தர்மங்கள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். சுக்கிரன் 10ல் இருக்கார் ராசிநாதன், 11ல் சூரியன் புதன் இணைந்திருக்கிறார். இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நிதித்துறை, நீதித்துறை, கலைத்துறை, அரசியல், தொழில்துறை, இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இவங்க எல்லாருக்குமே ஒரு ஜாப்பில் இருக்கிறவங்க, இல்லை சர்வீஸ் பண்ணக்கூடியவர்கள், இல்லை சொந்தமாக ப்ரொஃபஷன் பண்ணுறவங்களும் சரி, எல்லாருக்குமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு தருணம். நிச்சயமாக சாதிக்க முடியும். இந்த 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். அப்போ பார்ட்னர்ஷிப்பால் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது. ஏழுக்குடையவன் ஏழை பார்ப்பதால் என்னதான் இருந்தாலும் சனி பார்வை பெற்று பார்த்தாலும் போராடி ஜெயிக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி தானே ஒழிய வீழ்ச்சி இல்லை. சொந்த தொழில், கூட்டு தொழில் செய்பவர்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, நிதி நிறுவனங்கள், பப்ளிஷர்ஸ், புக் பப்ளிஷர்ஸ், பிரிண்டர்ஸ், மற்றபடி ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, இதில் பணியாற்றக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், பாடம் பயிலும் மாணவர்கள் எல்லோருக்குமே ஒரு உன்னதமான நேரம். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், தாய்மாமனால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். புதன் நல்ல நிலையில் 11ல் இருக்கார். அற்புதமாக இருக்கார். புதனுடைய காரகத்துவம் பெற்றவர்களுக்கு பொற்காலம், சுக்கிரனுடைய காரகத்துவம் பொற்காலம் தான் சொல்லணும். அரசியல்வாதிகள் தங்கள் நிலை உயரப் பெறுவார்கள். மேலிடத்தில் ப்ரமோஷன் அது இதுன்னு கொடுப்பாங்க. கண்டிப்பாக நல்ல இதுவாக போவீங்க. அரசாங்கத்தில் ஒரு நீங்கள் லோன் வாங்கணும், இல்லை சர்டிஃபிகேட் வாங்கணும்னு போனாலும் கண்டிப்பாக அது சாதிக்கக்கூடிய நேரம். மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழுக்குடையவன் செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருப்பதால் முருகப்பெருமாளை வணங்குங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். 2குடையவன் 12. செலவினங்கள் குடும்பத்தில் வருமானம் வரும், நிச்சயமாக வரும். செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். மற்றபடி மூத்த சகோதரர்களோ இளைய சகோதரர்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படலாம். ஒரு சிலர் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலை, அதுவும் சுப செலவில் வரும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.